ஆயிரம் காப்பியங்கள் கண்டாலும் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ மனம் மயக்கும் வீணையாளன். இசையின் தலைவன், ஈசனின் அவதாரம், தலை சிறந்த ஆட்சியாளன், கலைப்பத்தில் தலை சிறந்தவன், திசையிட்டும் புகழ் கொண்டவன், உலகை ஆண்ட தமிழ் பேரரசன், தமிழ் பெருநிலத்தை ஆண்ட தமிழ் மன்னன், ஒரே தலையில் 10 மூலைகளை கொண்ட இலங்கையின் அரசன் நீ, லங்காதிபதி என்னும் ராவண பெருந்தகை. இதிகாச கதைகள்ல ஒண்ணா இருக்கக்கூடிய ராமாயணத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமாயணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது ராவணன் சீதையை கடத்தினதும், ராம லக்ஷ்மணன் வானரங்கள் உதவியுடன் ராவணனை வீழ்த்தி இலங்கையில இருக்கக்கூடிய சீதையை மீட்டுட்டு வர்றதும் தான். அப்படித்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும். அதை தாண்டி ராவணன் யாருன்னு கேட்டா பெண்ணாசை கொண்ட அரக்கன் அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. ராவணனுடைய உண்மையான மறைக்கப்பட்ட முகம்தான் என்ன? இதிகாச கதையை எழுதக்கூடிய ஒரு புலவர் தன்னுடைய விருப்பு வெறுப்பை காட்டி கதை எழுதுறது தப்பு கிடையாது. ஆனா வரலாற்றுல சிறந்து விளங்கிய சிவபக்தனான ஒரு அரசனுடைய குணங்களை அடுத்த தலைமுறைக்கு தவறுதலா காட்டும் போதுதான் இங்க உண்மை ஊமையாக்கப்படுது. என்னதான் ராவணனை பத்தி தவறுதலா சித்தரிச்சாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் சில பழங்குடியின மக்கள் ராவணனை கடவுளா வணங்குறத பார்க்கும்போது எந்த இடத்துல உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற யோசனை தான் எழுது. அப்போ ராவணனுடைய உண்மையான முகம்தான் என்ன? என்னவா இருந்திருக்கும்? வரலாற்றை ஒரு முறை திரும்பி பார்ப்போமா? வாங்க. இப்ப இருக்கக்கூடிய இலங்கையுடைய ஆதிகால தமிழ் பூர்வகுடி மக்கள் தான் நாகரினம், இயக்கரினம், வேடரினம். இந்த 3 இனங்கள் தான் இலங்கைய ஆட்சி செஞ்சாங்களாம். அதுலயும் குறிப்பா இயக்கரினமும் நாகரினமும் பண்ணின ஆட்சி தான் சிறப்பா கருதப்படுது. அப்படி இலங்கைய ஆண்ட மன்னர் தான் சயம்பன். சயம்பனின் மருமகன் யாளிமுகன், ஏதியின் மகன் விதிகேசன், விதிகேசனின் மகன் சுகேசன், சுகேசனின் மகன் மாலியவான், மாலியவான் தம்பி சுமாலி. அதுக்கப்புறம் தான் குபேரன் இலங்கைய ஆட்சி செஞ்சாரு. சுமாலியுடைய மகள் தான் தமிழ் பெண்ணான கைகேசி. நாகரினத்தை சேர்ந்த கைகேசிக்கும் இயக்கரினத்தை சேர்ந்த வஜ்ரவாவுக்கும் பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், சூர்பனகை. ஆனா இதெல்லாம் இவங்களுடைய நிஜ பெயரா அப்படின்னு கேட்டா இல்ல. ராவணனுடைய உண்மையான பெயர் சிவதாசன் மற்றும் நிலவழகி பாண்டியன். இப்படிப்பட்ட பெயர் இருக்கும்போது அவருடைய எதிரிகளே அவருக்கு ராவணன்கிற பெயரை வச்சிருக்காங்கன்னா அப்போ ராவணன் எந்த அளவுக்கு ஒரு மாவீரனா வாழ்ந்திருப்பாரு. குபேரனுக்கு அப்புறம் இலங்கையுடைய ஆட்சி பொறுப்பை ராவணன் எடுத்துக்கிறாரு. இது வரைக்கும் யாருமே பண்ண முடியாத ஒரு சிறப்பான ஆட்சியை இலங்கையில பண்றாரு ராவணன். ராவணனுடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்த மக்கள் செல்வ செழிப்போடையும் திகட்ட தீராத இன்பத்தோடையும் இறைக்கை குறையாத செல்வத்தோடையும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 10 கலைகள்ல தலை சிறந்தவர் ராவணன். ஆனா காலப்போக்குல தான் 10 கலைகள் அப்படிங்கிறது 10 தலைகளா தவறுதலா சித்தரிக்கப்பட்டிருக்கு. அப்படியே ஒருவேளை ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சாலும் கூட ஒவ்வொரு தலையுமே ஒவ்வொரு விதமான கலையை மட்டும்தான் குறிக்குமா. முதல் தலை மனோ தத்துவம், 2வது தலை மருத்துவம், 3வது தலை மந்திரம், 4வது தலை தந்திரம், 5வது தலை அரசியல், 6வது தலை இசை, 7வது தலை பாணசாஸ்திரம், 8வது தலை இலக்கியம், 9வது தலை விஞ்ஞானம், 10வது தலை ஜோதிடம். இதுதான் ராவணனுடைய 10 தலைக்கான ரகசியம். ராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞன். இசைக்கலைக்காக தனக்குன்னு யாழி இசை கருவியை உருவாக்கி அது மூலமா சிவபாடல்களை பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராவணன் மருத்துவ துறையிலையும் சிறந்து விளங்கி இருக்காரு. ஆயுர்வேத மருத்துவ துறையில நிறைய மருத்துவ குறிப்புகளை எழுதியிருக்காரு. ராவணன் நாடி பரீட்சா அப்படிங்கிற புத்தகத்தையும் கூடவே அர்க்கசாஸ்திரா புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. எந்தெந்த நோய்க்கு என்ன மருந்து, கூடவே மருந்துடைய அளவையும் குறிப்பிட்டிருந்திருக்காரு. குமாரதந்திரியா புத்தகத்துல பெண்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுடைய மருந்துகளையும் எழுதியிருக்காரு. ராவணனுடைய மனைவியான மண்டோதரி அப்படிங்கிற வண்டார்குழலி சிவபக்தியிலையும் கற்புலையும் சிறந்து விளங்கியிருக்காங்க. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மகன்கள் தான் மேகநாதன்கிற இந்திரஜித் மற்றும் அக்ஷயகுமாரன். ராவணன் வீரத்திலையும் சிறந்து விளங்கி இருக்காரு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் வாலியும் ராவணனும் நேருக்கு நேர் நின்று சண்டை போட்டது. சிவபக்தியில ராவணனை மிஞ்ச வேற யாருமே இல்லையா. அந்த அளவுக்கு தீவிரமான சிவபக்தனா அவரு. ராவணன் இலங்கையை ஆட்சி செஞ்ச காலத்துல சிவனுக்காக 6 கோவில்கள் கட்டப்பட்டதா குறிப்புகள் சொல்லுது. சிவன் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்த ராவணன் ஒரு முறை தன்னுடைய புஷ்பக விமானத்துல வலம் வரும்போது ஒரு அழகான மலை இருக்கிறத பாக்குறாரு. அந்த இடத்துக்குள்ள போக முயற்சிக்கும் போது புஷ்பக விமானம் பறக்க முடியாம செயலிழந்து போகுது. அதையும் தாண்டி ராவணன் உள்ள போக முயற்சிக்கும் போது அங்க சிவனுடைய வாகனமான நந்தி தேவர் உள்ள போக விடாம ராவணனை தடுக்கிறாரு. கைலாய மலைக்குள்ளேயே என்னை உள்ள போக விடாம தடுக்கிறியா நீ அப்படின்னு நந்தி கிட்ட கோபப்பட்ட ராவணன் அந்த கைலாய மலையை தூக்க ஆரம்பிக்கிறாரு. யாருமே அசைக்க முடியாத கைலாய மலைய இப்ப ராவணன் தூக்குறத பார்த்த பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ராவணனுக்கு பாடம் புகட்ட சொல்றாங்க.
சிவபெருமானும் தன்னுடைய கால் கட்டை விரலால கைலாய மலையை அழுத்தும் போது மலைக்கு அடியில ராவணன் மாட்டிக்கிறாரு. கைலாய மலைக்கு அடியில மாட்டிக்கிட்ட ராவணனுக்கு தெரியும் இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சிவபக்தனுக்கு மட்டும்தான் சிவனை எப்படி தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும், சிவனுடைய கோபத்தை எப்படி தணிக்கணும் அப்படின்னு தெரியுமா. ராவணன் தன்னுடைய கை மற்றும் தொடை நரம்புகள் மூலமா வீணை மாதிரி செஞ்சு சாமகான இசையை இசைச்சு சிவனை மகிழ்ச்சிப்படுத்தி சிவன் கிட்ட இருந்து ஈஸ்வரன் பட்டத்தை வாங்கி இருக்காரு. இப்படி இந்த இதிகாச கதையின் இந்த நிகழ்வு தான் ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் ராவணனுடைய சிலை இருக்க ஒரு காரணமாம். இப்பேற்பட்ட ராவணன் தான் சீதையை கடத்தினாரா? சரி, சீதையை கடத்துறதுக்கு அவருக்கு பெண் ஆசை மூளைய மழுங்கடிச்சிருக்கணுமே. அப்படி மழுங்கடிச்சிருந்தா எப்படி லங்காபுரியில் அவ்வளவு சிறப்பான ஆட்சி நடந்துச்சு? ராவணன் பெண்ணாசையை மட்டுமே பெருசா கருதி இருந்தா வரலாற்றுல எப்படி தன்னுடைய மக்களை இவ்வளவு செல்வ செழிப்போட போற்றி பாதுகாத்து வந்திருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சா போதும், நம்ம வரலாற கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? விபீஷ்ணன் ராவணனுடைய போர் முறைகளையும் நுட்பங்களையும் ராமர் கிட்ட சொன்னதுனால மட்டும்தான் ராவணன் போர்ல தோல்வி அடைஞ்சாரு. இங்க ராவணன் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் வீரமோ யுத்தமோ இல்ல, அவருடைய வீழ்ச்சிக்கு காரணம் துரோகம். துரோகம் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தான் மாவீரனான ராவணனையே சாச்சிருக்குன்னு சொல்லலாம். ராமர் ராவணன் போர் யுத்தத்துல கடைசி தருவாயில போர்ல வெற்றி பெற ராவணன் சிவனை நோக்கி கடுமையான தவத்துல இருந்தாரு. அவருடைய தவத்தை கலைக்க வானரங்கள் மூலமா ராமனால ராவணனுடைய மனைவியான மண்டோதரி கடத்தப்பட்டாங்க. மண்டோதரி அழுதும் கெஞ்சியும் ராவணனை பலமுறை கூப்பிட்டும் கூட ராவணன் தன்னுடைய தவத்தை கைவிடவே இல்லையாம். ஒரு கட்டத்துல மண்டோதரி ராவணனை பார்த்து, ராமர் அவருடைய மனைவிக்காக எவ்வளவோ முயற்சி செய்யறாரு, நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டதும் ராவணன் தன்னுடைய தவத்துல இருந்து பாதியில எழுந்தா நிச்சயமா இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் எழுந்தாரு. தவத்துல இருந்து எழுந்து தன்னுடைய மனைவியான மண்டோதரிய காப்பாத்தி போர்ல தோல்வி அடைஞ்சு வீர மரணம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாவீரன் அவருடைய எதிரிகளால வரலாறு அளிக்கப்பட்டு உண்மையான குணங்கள் கொண்ட முகம் மறைக்கப்பட்டு வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்காரு. வரலாற்றை படிக்கிற நாம சரியான வரலாற்றை தான் படிக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் தேடினா போதும், முழிச்சுக்கலாம். நம்ம வரலாற நாம தானே தேடி மீட்டெடுக்கணும். சரி, நீங்க லங்காபுரிய ஆண்ட இந்த ராவண மன்னனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.